எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சோகமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கெனிஷா அவர்கள் சற்று முன் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட பல அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. அதன் பிறகு இப்போ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றியும், ஜெயம் ரவி அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனடியாக அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி மிக பெருமளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும். வாங்க வீடியோ போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இன்டர்வியூ என்ன தான் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு உடனடியாக டைவர்ஸ் கொடுங்க, இப்படி பல காரணத்தை அதில் சொல்லியிருந்தாலும் அந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, கெனிஷா அவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெயம் ரவியை விட்டுட்டு கெனிஷா அவர்கள் இந்தியாவை விட்டுட்டே போயிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுக்கு மிக பெருமளவுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா கெனிஷா அவர்கள் சார்பாக என்ன சொல்லப்படுதுன்னா, முழுக்க அவங்களோட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துரு, முன்னாள் மனைவி ஆர்த்திக்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துரு, அதன் பிறகு நான் உன் கூட இருக்கிறேன். இப்போ நான் உன் கூட இருந்தால் அடுத்து உன் பொண்டாட்டி கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரில் வரவு போகிறவங்களாம் என்னை கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறா. அதனால் இனி உன் லைஃப்பில் நான் இருக்கணும், நான் வேணும்னு ஆசைப்பட்டினா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டைவர்ஸ் வாங்கின பின்னாடி என்கிட்ட வான்னு சொல்லிட்டு போனதுனால தான் ஜெயம் ரவி அவர்கள் வேறு வழி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்களும் டைவர்ஸ் கொடுக்காததுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி ஆர்த்தியும் கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுக்காமல் இழுத்துகிட்டே போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு கெட்ட எண்ணம் வச்சதுனால இப்படி பண்ணிட்டுருக்கிறாங்க. அதனால் ஜெயம் ரவி அவர்கள் வேறு வழியே இல்லாமல் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து உடனடியாக டைவர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அந்த பேட்டி அவர் கொடுத்ததுக்கு காரணம். இப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்ததுனால இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கெனிஷா அவங்க நீங்கள் விட்டுட்டு போனதுனால தானே இவர் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு கெனிஷாவையே மீண்டும் எல்லோரும் தவறாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் அதே தவிர எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கெனிஷாவை சைபர் புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மனமுடைஞ்ச கெனிஷா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜெயம் ரவி கூட இருக்கும்போது எல்லோரும் என்னை தவறாக பேசினீங்க, விட்டுட்டு வந்த பிறகு என்னை இப்படி சைபர் புல்லிங் பண்ணுறீங்கன்னு மன உளைச்சல் தாங்க முடியாமல் அவங்களும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. உடனடியாக அருகில் இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ரூமுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ண விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக மருத்துவமனை கூட்டிகிட்டு போனதுனால கெனிஷா அவர்களுடைய உயிர் தப்பிச்சிருக்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த விஷயம் ஜெயம் ரவிக்கு தெரிஞ்ச உடனே தற்போது அவர் வெளிநாடு கிளம்பியிருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது. நேயர்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கெனிஷா அவர்கள் தற்கொலை பண்ணதை பற்றியும் உடனடியாக அதை தெரிஞ்ச உடனே ஜெயம் ரவி அவர்கள் வெளிநாடுக்கு கிளம்ப தயாராக இருக்கிறாரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கன்ஃபர்ஸை தெரிவிங்க. அதே மாதிரி கெனிஷா அவர்கள் சைபர் புல்லிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஜெயம் ரவியை விட்டுட்டு இப்போ போனதுக்காக அது சரியாக தப்பா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துலையும் மறக்காமல் கீழே இருக்கிற கன்ஃபர்ஸை தெரிவிங்க. நன்றி.